ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முயல் பண்ணையில் கீழே தரைதளத்தை எல்லாமே நீட்டாக கழுவி விட்டாச்சுங்க. இது வந்து 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம இந்த தரைதளத்தை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம். ஃபினாயில் அந்த மாதிரி எல்லாமே ஊற்றி நம்ம ஒரு துளியும் கூட வாசனை இல்லாமல் எல்லாமே நீட்டாக கழுவி விட்டாச்சுங்க. 2 நாளைக்கு ஒரு முறை கழுவுறங்கிறனால ஸ்மெல்லே வராது. எங்களோட பண்ணையில் அவ்வளோ நீட்டாக இருக்கும். இது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா குட்டிகள் எல்லாமே பிரித்து விட்டுருந்தேங்க. எல்லாம் 1 கிலோவுக்கு மேலேயே வந்துருச்சு. ஒரு 35 நாள்லேயே 1 கிலோவுக்கு மேலே இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க குட்டியோட வெயிட்டு. அதில் வந்து ஒரு 40 குட்டியை ஒருத்தர் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சார் வந்து ஒரு 3 குட்டி வளர்ப்புக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 85 குட்டி பக்கம் இருந்ததுங்க. அதில் ஒரு 45 குட்டி பக்கம் சேல்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பிங்க. அதாவது முயல் வளர்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து விருப்பமாக இருக்கிறாங்க. இது நமக்கு சொந்த இடம் இருக்குது, தோட்ட ஏரியாவாக இருக்குது, 1 ஏக்கரா பூமி இருக்குது, 2 ஏக்கரா இருக்குன்னா தாராளமாக முயல் வளர்க்கலாங்க. இது பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதோட கைடு வந்து என்னென்ன வளர்ப்பு முறை, என்ன தீவனம் கொடுக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்தா கண்டிப்பாக இதில் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேங்க. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக இது வளர்த்திட்டு இருக்கிறனால இது கமர்ஷியலாக பண்ணுறக்கு ஒரு நல்ல ஒரு கால்நடை துறை தொழில்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா இனி மீதி வந்து ஒரு 40 குட்டிக்கு மேலேயே இருக்குது. முயல் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வென்டிலேட்டர், அதாவது காற்றோட்டம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதனால் காற்றோட்டம் வந்து நல்லா இருந்தால் முயலுக்கு எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பேட்ச் குட்டி ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப ஹாப்பிங்க. இதில் பாதி குட்டி கொடுத்தாச்சு, மீதி ஒரு 40 குட்டி இருக்குங்க. தேங்க்யூ.